ஜோன்ஸ் சால்க். எளிய குடும்பத்தில் பிறந்திருந்த இவரின் பெற்றோர் அடிப்படை கல்வியை தாங்கள் பெறாவிட்டாலும் தங்களின் மகன் பெற வேண்டும் என்று தெளிவாக இருந்தார்கள். இவர் முதலில் சட்டம் படிக்க விரும்பினாலும் பின்னர் அவரின் ஆர்வம் மருத்துவத்துறை பக்கம் திரும்பியது. அங்கே அவருக்கு இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பற்றி ஆய்வு செய்ய வாய்ப்பு கிடைத்தது. ஃப்ளூ காய்ச்சலை உருவாக்கும் அந்த வைரஸை அப்பொழுதுதான் கண்டறிந்திருந்தார்கள். முதலாம் உலகப் போர் சமயத்தில் ஃப்ளூ காய்ச்சல் பரவி எண்ணற்றோர் இறந்து போனார்கள். இரண்டாம் உலகப் போர் வரவே மீண்டும் அப்படி நோய் ஏற்படலாம் என்று பல மில்லியன் டாலர்களை அது சார்ந்த ஆய்வுக்கு அமெரிக்க அரசு கொட்டியது. ஜோன்ஸ் சால்க் அதே சமயத்தில் வைரஸ்களை கொல்லாமலே அவற்றை செயல் இழக்க வைத்து அதன் மூலம் அவற்றையே நோய் எதிர்ப்புக்கு பயன்படுத்த முடியுமா என்று ஆய்வு செய்து கொண்டிருந்தார். அரசின் ஊக்கம் அவரை இன்னமும் வேகப்படுத்தியது. உலகம் முழுக்க போலியோ எனப்படுகிற இளம்பிள்ளைவாதம் நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தவர்கள் பல கோடி பேர். அதில் அன்றைய நிலையில் 90% பேர் பால்மனம் மாறாத சிறுவர்கள். அமெரிக்காவில் மட்டுமே 50,000க்கும் மேற்பட்டோர் போலியோவால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஒருமுறை நோய் தாக்கினால் பின்னர் அதில் ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்யவே முடியாது என்கிற அளவுக்கு கொடுமையான வியாதி அது. பீட்ஸ்பர்க் மருத்துவப் பள்ளியில் 7 பேர் கொண்ட குழுவாக இரவு பகலாக ஜோன்ஸ் சால்க் தலைமையில் உழைத்தார்கள். அவர்களின் 7 வருட உழைப்பின் விளைவாக உலகையே அச்சுறுத்தி கொண்டிருந்த போலியோவுக்கு தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தார் சால்க். பெரும்பாலும் செயலிழக்க வைக்கப்பட்ட வைரஸ்களை கொண்டே சிகிச்சை தரப்பட்டு கொண்டிருந்தது. ஜான் எண்ட்லர் ஆய்வுக்கு தேவையான தூய்மையான போலியோ வைரஸ்களை உருவாக்குவதில் வெற்றி கண்டிருந்தார். ஜோன்ஸ் சால்க் ஃபார்மால்டிஹைடை கொண்டு போலியோ கிருமிகளை கொன்றார். முதலில் குரங்குகளில் கொல்லப்பட்ட வைரஸ்களை கொண்ட மருந்தை சோதித்து பார்த்த பின்பு தாங்களே மருந்தை செலுத்தி பார்த்தார்கள். யாருக்கும் எந்த தீங்கும் உண்டாகாமல் இருக்கவே நாடு முழுக்க 5 லட்சம் பிள்ளைகளிடம் இந்த மருந்தை செலுத்தினார்கள். 2 வருடங்கள் நடந்த நெடிய ஆய்வுகள் மற்றும் சோதனைக்கு பிறகு சால்க் கண்டுபிடித்த தடுப்பு மருந்து எந்த தீங்கும் இல்லாதது என்று அறிவிக்கப்பட்டது. மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட வருடம் அமெரிக்காவில் 45,000 பேருக்கு இளம்பிள்ளைவாதம் நோய் இருந்தது. மருந்து அறிமுகமான வேகத்தில் 5 வருடங்களில் இந்த எண்ணிக்கை 910 என்கிற அளவுக்கு விழுந்தது. சால்கின் தடுப்பு மருந்துக்கு அவரை காப்புரிமை பெறச் சொல்லி உடன் இருந்தவர்கள் அறிவுரை சொன்னார்கள். பல கோடி டாலர்களை அவர் அதன் மூலம் ஈட்டி இருக்க முடியும். ஜோன்ஸ் சால்க் என்ன சொன்னார் தெரியுமா? என் மருந்து சூரியனைப் போல உலகுக்கே பயன்படக்கூடியது. சூரியனுக்கு காப்புரிமை வாங்கலாமா? சொல்லுங்கள். அத்தகைய அரிய மனிதரை நினைவு கூறுங்கள்.